அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முக்கியமான செய்திகளை சுருக்கமாக பார்ப்போம். சென்னை எண்ணூர் பெரியகுப்பம் பகுதியில் உள்ள கோரமண்டல் இன்டர்நேஷனல் உர தொழிற்சாலையில் இருந்து திடீரென அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டதால் நூற்றுக்கணக்கான மக்கள் மூச்சு திணறல், தொண்டை எரிச்சலால் பாதிக்கப்பட்டனர். அவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஆலையை மூடுமாறு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் உற்பத்தியை நிறுத்தி வைக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்திய மல்யுத்த சம்மேளன தேர்தலில் முன்னாள் தலைவர் பிரிஜ் பூஷனின் ஆதரவாளர் சஞ்சய் சிங் தலைவராக தேர்வு செய்யப்பட்டதற்கு மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மல்யுத்த விளையாட்டில் இருந்து விலகுவதாக சாக்ஷி மாலிக் அறிவித்தார். மேலும் பஜ்ரங் புனியா, வீரேந்திர சிங், விக்னேஷ் போகத் ஆகியோர் தாங்கள் பெற்ற மத்திய அரசின் விருதுகளை திரும்ப ஒப்படைப்பதாக அறிவித்தனர். இதற்கிடையே மல்யுத்த சம்மேளனத்தை தற்காலிகமாக சஸ்பெண்ட் செய்வதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் அறிவித்தது. இந்த நிலையில் இந்திய மல்யுத்த சம்மேளனத்தை நிர்வகிக்க 3 பேர் கொண்ட இடைக்கால குழுவை இந்திய ஒலிம்பிக் சங்கம் அமைத்துள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் 5 நாள் பயணமாக ரஷ்யா சென்றுள்ளார். அந்நாட்டு தலைநகர் மாஸ்கோவில் அவர் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் நவீன ஆயுதங்கள் உற்பத்தியை தொடங்க ரஷ்யா தயாராக உள்ளது. இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் இராணுவ தளவாடங்களை தயாரிக்க வேண்டும் என்று இந்தியாவின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அதற்கு ஒத்துழைக்க ரஷ்யா தயாராக உள்ளதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். எம்.ஃபில் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பு அல்ல, அதில் மாணவர்கள் சேர வேண்டாம் என்று பல்கலைக்கழக மானியக்குழு எச்சரித்துள்ளது. வரும் கல்வியாண்டில் எம்.ஃபில் படிப்புகளில் மாணவர்கள் சேர்க்கையை நிறுத்த நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு UGC சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. தன்னாட்சி பெற்ற வாரியங்கள், கழகங்கள் தங்களது நிதியை இனி சுதந்திரமாக செலவிட முடியாது. அரசின் ஒப்புதல் பெற்ற பிறகே நிதியை செலவிட முடியும். இதன் மூலம் வாரியங்கள், கழகங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள நிதி அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இதற்கான உத்தரவை தமிழக அரசின் நிதித்துறை பிறப்பித்துள்ளது. இவ்வாறு கழகங்கள், வாரியங்களின் நிதியை அரசே கையாளுவதற்கு வகை செய்ய கருவூலம் மற்றும் கணக்குத்துறையின் விதிகளில் திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. இந்தியாவில் சேமிக்கும் பழக்கம் உள்ளவர்களில் பெரும்பான்மையானவர்கள் வங்கி வைப்பு மூலம் பணத்தை சேமிக்க முன்னுரிமை அளித்து வருகின்றனர். தங்கமாக வாங்கி சேமிக்க 21% பேர் விரும்புவதாக ஆய்வு முடிவுகளில் தகவல் வெளியாகி உள்ளது. இந்தியர்களின் தனிநபர் நிதி மேலாண்மை குறித்து தி மணி 9 நிதி நிறுவனம் நடத்திய வருடாந்திர ஆய்வு முடிவுகள் அண்மையில் வெளியிடப்பட்டது. நாடு முழுவதும் 20 மாநிலங்களில் சுமார் 35,000 குடும்பங்களிடம் இந்த ஆய்வு நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எக்ஸாமுக்கு தேவையான நியூஸை எடுத்து போட்டுட்ருக்கேன். இந்த நியூஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோடய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங் மை சேனல்.